ஹாய் ஹலோ வெல்கம் டு யுவர் சேனல் itsokbaby. இன்றைக்கி நம்ம அடரா குக்கிங்கில் ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம். அது என்னென்னா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க குக்கிங்க்கு போகலாம். இப்போ நம்ம கிரில் சிக்கன் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். ஒரு ஃபுல் சிக்கன் இந்த மாதிரி வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இது 1 கிலோ 200 கிராம் இருக்குது. இந்த சிக்கன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபுல்லாக சிக்கன் ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கட் பண்ண வேணாம், அப்புறம் மசாலா ஏறாது. அதுக்கு தேவையான மசாலா சொல்லிடுறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு லெமன் ஃபுல்லாக சாறு புழிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். இதுக்கு காரம் அதிகம் போடக்கூடாது, கிரில் சிக்கனாக இருக்கிறதுனால. சால்ட்டு தேவையான அளவு எடுத்திருக்கேன். வினிகர் தேவையான அளவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மசாலாவெல்லாம் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த மசாலாவெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் சேர்த்துக்கிறேன். ஜாஸ்தி ஊற்ற வேணாம், சாஃப்ட்டுக்காகத்தான் நம்ம ஊற்றுறோம். அதில் இப்போ நம்ம மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம், தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கர்டு, இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ்அப் பண்ணிடுங்க. அப்புறம் தனித்தனியாக தெரியும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சிக்கனை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் எடுத்து நான் இந்த பவுலில் போட்டுடுறேன். நல்லா மசாலாவை ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஃபுல்லாக நல்லா இன்சைட்லாம் மசாலா நல்லா இன்சைட்லாம் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்லா சால்ட்டு ஆட் ஆகும். நல்லா ஊற வைக்கணும். மிக்ஸ்அப் பண்ணிவிட்டு நான் ஒரு ஹாஃப் டே ஊற வைக்க போகிறேன். எந்த அளவுக்கு சிக்கன் இந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். தயிர் வந்து இந்த மாதிரி கெட்டியாக எடுத்துக்கோங்க. தண்ணியாக எடுத்துட்டா அப்புறம் சிக்கனில் மசாலா ஏறாது. நல்லா அப்படி லைனாக எடுக்க நல்லா ப்ரெஸ் பண்ணி மசாலாவை நல்லா ஆட் பண்ணி விடுங்க. திருப்பி போட்டு மசாலாவை ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. நல்லா கீறி விட்டுருங்க. இப்படி கீறி விட்டால் தான் நல்லா மசாலா ஏறும். ஹாஃப் டே ஊற வச்சு நான் எப்படி கிரில் பண்ணுறதுன்னு அப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு ஸ்பைசஸ் போடுறது தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஊற வைக்கிறதுக்காக நல்லா ஃபுல் மசாலாவும் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், தெரியுதுங்களா நான் எப்படி கத்தியாட்டி கட் பண்ணியிருக்கேன்னு. இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா மசாலா ஏறும். நல்லா ஃபுல் மசாலாவும் இருக்குது பேக் சைடில். இதே மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஹாஃப் டே ஊற வச்சிடணும். அப்புறம் தான் நம்ம எடுத்து கிரில் பண்ணுறது நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மொட்டை மாடியில் கிரில் ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு போர்ட்டபிள் டைப் கிரில் டேபிள். இது ஆக்சுவலி ஃபாரினில் வாங்கினது. இங்கே கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கிரில் வந்து நெருப்பில் தான் பண்ணோம். அதுக்காக நாங்கள் மரக்கறி போட்டிருக்கோம். கிரில் டேபிளில் மரக்கறியை போட்டுட்டு நான் இப்போ ஃபயர் பண்ணுறேன். இதை கொஞ்சம் நேரம் எரிய விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல நெருப்பு கங்கு கிடைக்கும்.
சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ன ஓகேவா? ஒரு 5 to 10 மினிட்ஸ் எரிஞ்சால் உங்களுக்கு இந்த நெருப்பு கங்கு கிடைக்கும். இப்போ நான் ஊற வச்ச சிக்கனை கிரில்லில் வைக்கிறேன். ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கும் சிக்கனை திருப்பி வைக்கணும். அது மாதிரி ஆயிலும் அப்ளை பண்ணணும். அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும், கருகாமல் இருக்கும். அப்பப்போ திருப்பி விட்டு ஆயிலை லைட்டாக டச் பண்ணுங்க. இப்போ நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. சிக்கன் நல்லா வேகணும்னா ஒரு 35 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் வைக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம கிரில் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. மொட்டை மாடி கிரில் சிக்கன் ரெடி. நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். வாவ் வாவ் வாவ், உண்மையிலே சீரியஸ் சூப்பராக இருக்குங்க. இப்போ நமக்கு கிரில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்மால் சைஸ் குபூஸ் செய்ய போகிறோம். பீட்டா பிரெட் பன் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த குபூஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். 5 கிளாஸ் பிளெயின் ஃப்ளவர் எடுத்திருக்கேன், மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு சால்ட் எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன், மற்ற எண்ணெய் எடுக்க வேணாம். இது வந்து ஈஸ்ட்டு ஊற வச்சுருக்கேன். இப்போ தான் ஊற வச்சேன். ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இது ஒரு கிளாஸ் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். இது 5 கிளாஸுக்கு 2 கிளாஸ் வாட்ரு, 1.5 கிளாஸ் வாட்டரில் இதை ஊற வச்சுக்கலாம். இன்னொரு 1/2 கிளாஸ் நான் சேர்த்துக்குவேன். மாவு வந்து நான் பிசைஞ்ச பிறகு எந்த பதம் வரணும்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு இப்போ பிசைஞ்சாச்சு. பாருங்கள், பிசைஞ்சப்போ இருந்ததை விட இப்போ ஃபுல்லாக வந்துருச்சு. பாருங்கள், ஹாஃப் தான் இருந்துச்சு. அப்படியே புஷ்ஷுன்னு நல்லா பப்ளி ஆகிடுச்சு. அப்படி இருக்கணும் சாஃப்டாக. பாருங்கள், கை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணால் அப்படி சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மினி குபுஸுக்கு நல்லாயிருக்கும், பீட்டா ப்ரெட்டுக்கு. இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த சப்பாத்தி கட்டை எடுத்திருக்கேன், அதுக்கு மேல் மாவு எடுத்திருக்கேன். உருண்டை எடுத்துக்குவோம். சப்பாத்தி போடுற அளவு உருண்டை எடுத்தால் போதும். இந்த அளவு இருந்தால் போதும். நெல் மாவு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ஃபுல் பக்கமும் ஒரே லெவலாக நம்ம தேய்க்கணும். இதுக்கு வந்து ஆயில் போட்டு தேய்க்கக்கூடாது, மாவு போட்டு தான் தேய்க்கணும். ரவுண்டு ஷேப்பில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பீட்டா பன்னும் சொல்லுவாங்க, இதை மினி குபூஸ்ன்னும் சொல்லுவாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும்.
ஆயிலும் கிடையாது. இது கோதுமையிலையும் செய்யலாம். ஆனால் நமக்கு வந்து இதுக்கு மைதா குபூஸ் வந்து எல்லாத்துக்கும் உங்களுக்கு கிரில் சிக்கன், சாண்ட்விச்சுக்கு எல்லாத்துக்கும் மேட்சிங்காக இருக்கும். இந்தளவு தேய்ச்சிக்கணும். ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. பார்த்துக்கங்க, இந்தளவு கரெக்டாக தேய்க்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ ஒரு தோசைக்கல் இதில் வச்சுருக்கேன். நம்ம தேய்ச்சி வச்சுருந்த மினி குபூஸை நான் போடுறேன். ஆயிலெலாம் போடக்கூடாது, சும்மா அப்படியே திருப்பி விடுங்க. நல்லா புஷ்ஷன் பப்ளியாக வரும், அப்போ தான் நம்ம திருப்பி போடணும். லைட்டாக அப்படியே உப்பி வருது பாருங்கள். மீடியமாக வச்சுக்கோங்க ஃப்ளேமு. இந்த பபிள்ஸ் வருது பாருங்கள், அதை லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணால் ஃபுல் பபிள்ஸ் வந்துடும் பூரி மாதிரி. இப்போ திருப்பி போடலாம். இன்னொரு தடவை திருப்பி போடுறேன். கரெக்டாக ஈவனாக இந்த மாதிரி நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சாக்க பபுள்ஸ் வரும். இந்த மாதிரி நல்லா இப்போ கொஞ்சம் புல்கா போடுற மாதிரி போட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம மினி குபூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த குபூஸை புல்கா மாதிரியும் போடலாம், லைக் தோசைக்கல்லையும் போட்டு எடுக்கலாம். 2 டைப்பாக செய்யலாம். எந்த டைப் வேணுமோ ட்ரை பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கார்லிக் பேஸ்ட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன். 2 முட்டை எடுத்திருக்கேன், 100 ml ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், ஒரு ½ லெமனு அதோட சாறு புழிஞ்சு நம்ம ஊற்றிக்கலாம், ஒரு 3 பல் கார்லிக் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சால்ட் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ஸு. இப்போ அந்த 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் நான் எடுத்திருக்கேன். மஞ்சக்கரு சேர்க்கக்கூடாது. லெமனை சாறு புழிஞ்சு எடுத்திருக்கேன் ½ இது எல்லாத்தையும் நான் இப்போ மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ண போகிறேன். கிரைண்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மிக்சர் கிரைண்டரில் நம்ம கிரைண்ட் பண்ணிடுவோம். இப்போ நல்லா கிரைண்ட் ஆயிடுச்சு, பார்த்துக்கங்க. இந்த அளவு வரணும். ரொம்ப தண்ணியாக ஆயிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம கார்லிக் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது ப்ரெட்டு, குபூஸு, சிக்கன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்கும் மேட்சிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு கிரில் சிக்கன் ரெடி, குபூஸ் ரெடி, கார்லிக் பேஸ்ட் ரெடி. வேற என்ன வேணும்? லெட்ஸ் ஸ்டார்ட் தி மொட்டை மாடி கிரில் சிக்கன் பார்ட்டி. ஏ! வாவ், வாட் எ டேஸ்ட்! சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை டிங்கு தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வரட்டா?